ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது மகர ராசியில் சுக்கிர பயிற்சி, அதாவது பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி 12ஆம் தேதி மகர ராசியில் சுக்கிரன், அதாவது தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் மகர ராசியில் அதிகாலை 4:41 மணிக்கு மகர ராசிக்கு மாறுறாருங்க. குறிப்பாக நம்ம ஜோதிடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகு, உறவுகள், திருமணம், பாலியல், காதல் இதெல்லாமே மற்றும் கூட்டாண்மை இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நிர்வகிக்கிற கிரகமாக இந்த சுக்கிர பகவான் கருதப்படுது. இது தவிர ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லா அம்சங்களிலும் இது முக்கியமான ஒரு பங்கு. அது சுக்கிர திசை அட்டகாசமாக இருக்குதுப்பா. அவனுக்கு எப்போ எங்கேயோ இருந்தான் தெருக்கோடியில், ஆனால் சுக்கிர திசை வந்தோன்னா கொடி சொன்ன ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர கிரகம் பொறுப்பு இருக்குதுங்க. குறிப்பாக இந்த ஒழுக்கமான ராசின்னு பார்த்திங்கன்னா மகரத்துக்கு மாறுவதனால சனியோட இணக்கம், அது சனிக்கு நட்பு தான். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் நட்பு உறவு. ஒருடைய வாழ்க்கையில் ஃபைனான்சியல் ஆகட்டும், பொருளாதார நிலைமைகள் ஆகட்டும், காதல் வாழ்க்கை, திருமணம் போன்ற அனைத்து படிநிலைகளுக்கும் சுக்கிரன் உதவுதுங்க. மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொன்னாதான் படைப்பாற்றல், பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே சொல்லிட்டு போகலாம். இந்த காலகட்டம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு, இந்த சுக்கிர பயிற்சியினால் காதல் மற்றும் உறவுகளின் அடிப்படை எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா சுக்கிரன் அதில் தலையிட்டு அது தீர்க்கப்படும் சில ராசிக்காரர்களை. இந்த பயிற்சி ஃபைனான்சியல் செக்டார் மற்றும் பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப், சமூகத்தில் அந்தஸ்து இதெல்லாம் கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் கொடுக்குறேன். இது தவிர நம்ம யோசித்த சில விஷயங்களில், சில இலக்குகளில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் தரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சேமிப்பாகட்டும், ஒரு முதலீடுகளாகட்டும், எதிர்காலத்தை திட்டமிடுவதாகட்டும், எல்லாத்திலையுமே பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் முன்னின்று தன்னுடைய பணியை செஞ்சு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் பார்ப்போம். இந்த சுக்கிர பயிற்சி மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மகரம் ராசிக்கு அடியெடுத்து வைக்கிற சுக்கிர பகவான், சனியின் நட்பு கிரகமான சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அடியெடுத்து வைக்கிறாருங்க. இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ மேஷராசியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய வீட்டில் இருக்கிறார். அதே 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான், 7ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடத்துல கேது பகவான். ஸோ உங்களுடைய குரு இருக்கும் இடத்தோட பார்க்கும் இடம் அப்படிங்கிறது சூப்பராக இருந்தாலும், இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தனத்தை கொடுக்குறவர், வருமானத்தை கொடுக்குறவர், குடும்பத்தை இணைக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும், திருமணம் போன்ற நல்ல காரியங்களை செஞ்சு வைக்கிறவரும் இந்த சுக்கிர பகவான் தான். இவர் 7ஆம் வீட்டில் அதிபதி, இப்போது உங்களுக்கு 10ஆம் வீட்டில் பயிற்சிங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வருமானத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வர வருமானத்துக்கும் பண்ணுற செலவுகளுக்கும் அப்படியே கரெக்டாக போயிட்டு இருந்திருக்கும். எந்த ஒரு அத்தியாவசியமான ஒரு அமைப்பை ஒரு செலவு பண்ண ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னா கூட ஒரு ஸ்கேர்சிட்டி, ஒரு கொஞ்சம் பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு.
அதே சமயம் தொழிலில் வந்து முறையான ஒரு கவனங்கள் செலுத்த முடியல அப்படிங்கிற பல இன்னல்கள், பல வீட்டு தொந்தரவுகள் இதெல்லாமே நிறைய போயிட்டு இருந்துச்சு. தொழிலில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி வருமானத்தை பெருக்கிறதுக்கு நம்மளால் முடியல அப்படிங்கிற நிலைமைகள் எல்லாம் இப்போ மாறப்போகுது. அது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தக்கட்ட நகர்வு. அதாவது பணம் சம்பாதிக்கணும், தொழிலை நல்லா முன்னேற்றணும், ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும், அல்லது வேலையில் இருந்தாலும் வாங்குகிற சம்பளத்தை ஓரளவாவது சேமிக்கணும், நம்ம பிடிச்சதை வாங்கணும், வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், நல்ல ஒரு லக்ஸூரியஸான அமைப்புள்ள பொருட்கள், வண்டி வாகனங்கள், இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பகவான் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வழிவகைகள், புதிய கதவுகளை திறந்து வச்சு பல வாய்ப்புகளை உங்களுக்கு தரப்போகுது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மனசில் ஒரு புது தெம்பையும் ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு தரப்போறாருங்க. மகர ராசி அதன ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம், அதாவது சனியான டிசிப்ளின் சுக்கிரன் வர்றதுனால மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் க்ரோத், ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒழுங்கான கட்டமைப்போடு செய்வீங்க. அதனால் நல்ல ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும்போது, அதே சமயம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எடுக்கின்ற காரியங்களுக்கு முழு ஒத்துழைப்பு, வெற்றிக்கு ஒரு நல்ல ஒரு ஷேரிங் ஹோல்டராக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் நிதி நிலைமை நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்னஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த காலம் எப்போ வரும் அப்படின்னு காத்துறீங்க. அந்த காலம் கணிந்து இப்பொழுது உங்கள் கையில் வருகிறது. மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். இது வரைக்கும் ஏனோ தானோ அப்படிங்கிறத போன ரிலேஷன்ஷிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற உணர வைக்கக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாகத்தான் இது இருக்குங்க. நிலம், மனை, வீடு சம்பந்தமான, சொத்து சம்பந்தமான சேர்க்கைகள் மேஷராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையிலே சற்று கவனமாக இருக்கணும். சாப்பிடுகின்ற உணவுப் பொருளாகட்டும், உடற்பயிற்சி, இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். இதனால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடலில் வந்து சில சோர்வு, மந்த நிலைகள் அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி உடல் ஆரோக்கியத்துக்கு சாதகமாக இருக்கின்ற அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிற சொன்னாங்க. இது சுக்கிர பயிற்சியினால ஒரு பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்கள் நிலைகளை வச்சு, தசாபுத்திகளை வச்சு சுக்கிர பயிற்சி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னென்ன ஒரு தாக்கத்தை, என்னென்ன நன்மைகளை வழங்க போகுது அப்படிங்க தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கனெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி உங்களுடைய இந்த சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, பாய்.